வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நார்த்தங்காய் ஊறுகாய் செய்வது எப்படி அப்படிங்கிறத ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ கொய்யா பழமான இருக்குல்ல பார்க்குறதுக்கு, பட் இது வந்து நார்த்தங்காய் நல்லா பழுத்த ஒரு பழமாக வந்து மார்க்கெட்டில் கிடச்சிச்சு. இதை வச்சு இப்போ ஊறுகாய் போடலாம். ஃபஸ்ட்டு நார்த்தங்காவை வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஒரு மண் பாத்திரத்தில் நார்த்தங்காய், கல் உப்பு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ உப்பு போடணுமோ அதை போட்டு நல்லா குலுக்கி வச்சுக்கோங்க. காலையிலையும் சாயந்தரமும் அப்பப்போ எடுத்து நல்லா குலுக்கிட்டே இருக்கணும், கையெல்லாம் விடக்கூடாது. 4 நாள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு 4ஆவது நாள் நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறமா ஊறுகாய் செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் கடுகை வறுத்துக்கோங்க. டை ரோஸ்ட் தான் பண்ணணும். வெந்தயத்தையும் தேவையான அளவு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஹீட் பண்ணி ஆயில் நிறையா ஊற்றுங்க. கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டை நல்லா திருவி வச்சுக்கோங்க. திருவி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு பெருங்காயம் போட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம்ல 4 நாள், அந்த நார்த்தங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் 4 நாள் வந்து ஊற வச்சுருக்கோம். அதில் உப்பு எதுவுமே தேவை கிடையாது. இப்போ நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த நார்த்தங்காவை நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நம்மளே வச்சு தான் இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, கடுகு வெந்தயம், அதை நல்லா பொடி பண்ணி மேலே தூவி விட்டுருக்கோங்க. இப்போ வந்து நம்ம வத்தப்பொடி போட்டால் கொலன்னு ஆயிடும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அதுக்கு தேவையான வத்தலை வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி நார்த்தங்காயில் வந்து நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் சேர்க்கணும். உங்களுக்கு தேவைக்கு தக்கன வரமிளகா போட்டு வேக வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி. நல்லா சுவையாக கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக பசியே எடுக்காதவங்க, சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க, பசிக்கலைன்னு சொல்லுவாங்க. இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிடும்போது அதிகமாக பசியை தூண்டும். அது ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புதுமையான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டில் தென் டேக் கேர். பை.